வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் 6th புக்கில் இருக்கிற குப்தர்கள் பற்றி பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன், அதாவது அறிமுகம். இந்தியாவில் ஏறத்தாழ குப்தர்கள் 200 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதற்கான சான்றுகள் குப்தர்கள் வெளியிட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள், சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுராபாரி கல்வெட்டு, சாஞ்சிபாறை கல்வெட்டு. யாருடைய காலத்தில்? 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் உருவான உதயகிரி குகை கல்வெட்டு, மதுராபாறை கல்வெட்டு, சாஞ்சிபாறை கல்வெட்டு. யார் யார் காலத்தில் என்னென்ன தூண் கல்வெட்டெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து ஸ்கந்தகுப்தரின் பிடாரி தூண் கல்வெட்டு, கத்வாபாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சொனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் பொறிப்பு. அடுத்து இலக்கிய சான்றுகள். என்னென்னா விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்னரோட ஹர்ஷசரிதம், காளிதாசர் நாடகங்கள், 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியானின் பயண குறிப்புகள். அதாவது சீன பௌத்த துறவியான பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் தான் பாகியான் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அடுத்தது ஹர்ஷரின் ரத்னாவரி, நாகானந்தா பிரியதர்ஷிகா, யுவான் சுவாங். இது அவ்வளோக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அடுத்து குப்த வம்சம் நிறுவப்படல். குப்த வம்சத்தோட முதல் அரசர் ஸ்ரீகுப்தர். இவர் தான் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர். இவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை வந்து ஆண்டார். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் ஸ்ரீகுப்தர் தான். நாணயங்களின் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் ஸ்ரீகுப்தர். அடுத்தது கடோத்கஜர் வந்து ஸ்ரீகுப்தரோட மகன். ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் கல்வெட்டில் மகாராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மகாராஜான்னு சொல்லி யார் யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜனும். அடுத்து 1ஆம் சந்திரகுப்தர். கடோத்கஜனோட மகன் தான் 1ஆம் சந்திரகுப்தர். இவர் வந்து புகழ்பெற்ற வலிமை மிக்க லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தார். அது புகழ்பெற்ற வலிமை மிக்க லிச்சாவியோட இளவரசி குமாரதேவியை வந்து மணந்தார். லிச்சாவிங்கிறது ஒரு இடம், அது என்னன்னு பார்க்கலாம். இவர்களின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசர்களை வென்றார். யாரு? 1ஆம் சந்திரகுப்தர். இவரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் இவங்களோட இருவரோட முகமும், அடுத்தது லிச்சாவி அப்படிங்கிற வாசகமும் இவர் வெளியிட்ட தங்க நாணயங்கள்ல இருந்திருக்கு. தங்க நாணயமா வெளி நாணயமான்னு சொல்லி மாற்றிக்கோடு கொடுத்துருந்துருக்கலாம், அது தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது லிச்சாவி அப்படின்னா பழமையான கனசங்கங்களில் ஒன்று. அதோட ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி தான் லிச்சாவி. அடுத்து சமுத்திரகுப்தர் தான் ஒரு தலை சிறந்த அரசர். இவர் வந்து 1ஆம் சந்திரகுப்தனோட மகன். இவரோட அவைக்கள புலவரான ஹரிசேனர் இவருடைய பிரியாகை மெய்கீர்த்தியில் வந்து அலகாபாத்தின் கல்வெட்டில் இவரோட சாதனைகள், ஆட்சி பகுதிகள் இதெல்லாம் வந்து செதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இவரின் ஆட்சிக்கான முக்கியமான சான்று என்னன்னு பார்த்தோம்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. சிம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சமுத்திரம்னா கடல் என்ன வரும்? அலையாக வரும். அதனால இது வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து யாருடையது, யாரை பற்றினா சமுத்திரகுப்தரோடது. யார் இதை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஹரிசேனர். அடுத்தது இவருடைய காலம் வந்து 335 380. இவர் வந்து எப்படியெல்லாம் குப்த அரச வம்சம் வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்தியாவின் பல்லவ மன்னன் விஷ்ணுகோபனை வென்றார். காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னன் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் வென்றார். வட இந்தியாவில் 9 அரசர்களை கைப்பற்றினார். அடுத்து தென்னிந்தியாவை சேர்ந்த 12 சிற்றரசர்களை 12 அரசர்களை சிற்றரசர்களாக்கி கப்பம் கட்ட செய்தார். கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாள், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் அடிபணிந்தனர். யாருக்கு? சமுத்திரகுப்தருக்கு. இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். இவர் வந்து நிறைய அஸ்வமேத யாகத்தை வந்து நடத்திருக்காரு. தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இவர் வந்து வீணை வாசிப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால இவரோட தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கவிதை மற்றும் இசை பிரியர். அதனால இவருக்கு கவிராஜா அப்படின்னு சொல்லி பட்டம் பெற்றார். இவரோட சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன். இவர் வந்து ஒரு புத்த அரசன். இவர் வந்து சமுத்திரகுப்தர்கிட்ட கயாவில் ஒரு புத்த மடாலயம் கட்டுறதுக்கு அனுமதி கோரியிருப்பார். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட மகன் 2ஆம் சந்திரகுப்தர்.
இவரை வந்து விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். அடுத்து தென்னிந்திய அரசர்களோடு நட்புறவை பேணினார். குதுப்பினாருக்கு அருகில் உள்ள இரும்புத்தூண் இவரால் உருவாக்கப்பட்டது. குதுப்பினாருக்கு அருகில் உள்ள இரும்புத்தூண் 2ஆம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது. முதல்ல பார்த்த மாதிரி பாகியான் அப்படிங்கிற சீன பௌத்த அறிஞர் வந்து இந்தியாவிற்கு இவருடைய காலத்தில் தான் வருகை தந்திருப்பாங்க. அதுபோக மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, 2ஆம் சந்திரகுப்தரோட அவையில் நவரத்னங்கள்னு சொல்லிட்டு ஒரு 9 திறமை மிக்க அறிஞர்கள் வந்து இருந்திருக்காங்க. அது யார் யாருன்னு பார்க்கலாம். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்திலிருந்து நவரத்னங்கள், அந்த 9 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவரத்னங்கள்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது யார் யாருன்னா காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சன்கு கட்டிடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராட்சி இலக்கண ஆசிரியர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா இது நிறைய டைம் மேக்ஸ் ஃபாலோயிங்ஸ்லாம் கேட்டுருக்காங்க. ரொம்ப தெளிவாக முக்கியமான ஒரு கான்செப்ட் இதுதான். இது வந்து யாரோட அவையில் இருந்திருக்காங்க? 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்திருக்காங்க நவரத்னங்கள். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள் என்னென்னா விக்ரமாதித்யன், நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதெல்லாம் 2ஆம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தரோட மகன் குமாரகுப்தர். இவங்க வந்து ரொம்ப முக்கியமான புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னா குமாரகுப்தர். அடுத்தது ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தரோட மகன் ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து ஹூணர்களை தோற்கடித்தாலுமே ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஹூணர்கள் வந்து குப்தர்களை தோற்கடிச்சிருவாங்க. இதுதான் வந்து குப்த பேரரசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைந்ததற்கான தொடக்கம். அடுத்து கடைசி பேரரசர் பாலாதித்யர் அப்படிங்கிற 1ஆம் நரசிம்மகுப்தர். இவர் வந்து 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பெயரில் பாலாதித்யர் அரியணை ஏறியிருப்பாங்க. பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டார். மிகிரகுலரிடம் தோற்றார். ஏன்னா மிகிரகுலருக்கு வந்து பௌத்த மதம் பிடிக்காது, ஆனால் பாலாதித்யருக்கு வந்து பௌத்த மதம் ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து பாலாதித்யர் வந்து மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் வந்து புத்த மதத்தை எதிர்த்ததுனால கப்பம் கட்ட மறுத்து மிகிரகுலரை கைது செஞ்சிருவாங்க. கைது செஞ்சது கோபத்தினால பாலாதித்யரை வந்து மிகிரகுலர் தோற்கடிச்சிருப்பாங்க. இவர் வந்து பாலாதித்யர் வந்து கடைசி பேரரசர். குப்த வம்சத்தோட கடைசி பேரரசர் பாலாதித்யர். கடைசி அரசர், அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர். கடைசி பேரரசர் பாலாதித்யர், கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். அதுதான் இந்த வீடியோவில் நாம் குப்தர்கள் வந்து குப்தர்கள் ஆட்சிக்கான சான்றுகள், இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், அதே மாதிரி குப்த அரசர்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அவங்க எப்படி ஆட்சி அமைச்சிருப்பாங்க, அவங்களோட நிர்வாகம், வணிகம், வீழ்ச்சி, அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வலியது பிடிக்குங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.